பப்ஸு, சமோசான்னா குழந்தைங்களுக்கு மட்டுமா பிடிக்கும்? நம்மளுக்கும் தான் பிடிக்கும். ஆனா வீட்ல செஞ்சு சாப்பிட சங்கடப்பட்டுட்டே இருப்போம். இந்த மாரி ஈஸியா செஞ்சு பாருங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்குங்க. 2 1/2 கப் மைதா மாவ ஜல்லடையில சேர்த்து நல்லா சலிச்சு விட்டு, 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து ஃபர்ஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, 1 கப் அளவு தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சப்பாத்தி மாவு விடவுமே நல்ல கெட்டியான மாவா பெசஞ்சு, ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுக்கோங்க. உள்ள வைக்கிற ஃபில்லிங்காக கடாயில 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் ஜீரகம், சோம்பு சேர்த்து ஒரு பெரிய வெங்காயத்த சேர்த்து வதக்குனதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசம் போனதுக்கு அப்புறம் 1/2 கப் கேரட், பீன்ஸ், பட்டாணிய சேர்த்து நல்லா கலந்துட்டு 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, கரம் மசால் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 2 உருளைக்கிழங்க வேக வச்சு சேர்த்து நல்லா கலந்து மேஷ் பண்ணிட்டு ஒரு கையளவு மல்லித்தலையையும் சேர்த்து 1 டீஸ்பூன் சாட் மசாலாவையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவுல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை குட்டி குட்டி பால்ஸா பிரிச்சு நம்ம தேவையான சைஸுக்கு சப்பாத்தி மாவு மாதிரி இந்த மாதிரி திரட்டிட்டு அது மேல ரெடி பண்ணி வச்சிருக்கிற கார்ன்ஃபிளவர் ஆயில் மிக்ஸை நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு மேல இந்த மாதிரி ஷீட்டை தேய்ச்சி அடுக்கி வச்சுக்கோங்க. கடைசியா இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி நம்ம தேவையான சைஸுக்கு கட் பண்ணி எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஃபில்லிங்க தேவையான அளவுக்கு உள்ள வச்சு உங்களுக்கு தேவையான சைஸுக்கு மடிச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி மடிச்சுக்கிறேன். எல்லாத்தையுமே மடிச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு மீடியம் ஹீட்ல இருக்கிற ஆயில்ல ஒவ்வொரு சமோசாவா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், வெஜ் பஃப் ரெடி. சூப்பரா கிறிஸ்பியா ரெடி ஆயிருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட்